தாய் வீடு ஜூன் 2026. எம்மூர் வரலாறுகளை சுவடிப்படுத்தல். எழுதியவர் நடராஜா ஸ்ரீரஞ்சன். வாசிப்பவர் ஐயாத்துரை கஜமுகன். நமது ஊர்களின் வரலாறுகளை சுவடிப்படுத்தல் அவசியம் என்பதுடன் அது மிக விரைவாக செயல்படுத்துதல் வேண்டும். அதற்கு காரணம் எமது ஊர்கள் பெருமளவுக்கு மாறிவிட்டன என்பதுடன் தொடர்ச்சியாக மாறி வருகின்றன. ஊர்கள் பெருமளவுக்கு மாறிவிட்டதற்கு முக்கிய காரணம் உள்நாட்டிற்குள் இடம்பெற்ற இடப்பெயர்வுகளும் புலப்பெயர்வுகளும் ஆகும். யுத்த காலத்தில் மக்கள் முழுமையாக அல்லது பெருமளவுக்கு தாம் பரம்பரையாக வாழ்ந்த ஊர்களை விட்டு செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அவர்களில் கணிசமானவர்கள் ஆயுதம் மௌனிக்கப்பட்டதன் பின்னரும் தம் சொந்த ஊர்களுக்கு திரும்பவில்லை. மறுபக்கத்தில் யுத்தத்தின் போது ஊர்களில் இருந்த வீடுகள், கட்டடங்கள், பொருட்கள் போன்ற இன்னோரன்ன விடயங்கள் சேதமாகியும் அழிந்து விட்டன. சில இடங்களில் தெருக்கள், வீடுகள், காணிகள் போன்றவற்றிற்குள் சென்று அவற்றை பார்க்கக்கூட முடியாத அளவிற்கு பச்சைகள் வளர்ந்து விட்டன. வீடு, காணி முதலியவற்றை துப்புரவு செய்து திருத்துபவர்கள் வேலி, படலை, காணி, வீடு போன்றவற்றில் அவை முன்னர் இருந்த நிலைகளில் இருந்தும் பாரியளவு மாற்றங்களை செய்கிறார்கள். இதனால் அவை ஒவ்வொன்றிலும் இருந்த தனித்துவம் இழக்கப்படுகிறது. வேலிகள் மதில்களாகவோ, முள்ளுக்கம்பி வேலியாகவோ அல்லது தகர வேலியாகவோ மாறுகின்றன. இன்னொரு புறத்தில் வீடு, வளவு, வேலி, படலை போன்றவற்றை திருத்தும் போது அல்லது புதிதாக கட்டப்படும் போது அவை முன்னர் இருந்த தன்மையிலிருந்து பெருமளவுக்கு மாறுபட்ட விதத்தில் அமைக்கப்படுகின்றன. இதனால் எமது பண்பாடு, பாரம்பரியம் சார்ந்த பற்பல விடயங்கள் மறைந்து போய்விடுகின்றன. ஊர்களில் முன்னர் இருந்த சமூக நிலையங்கள், கிராம சங்கங்கள், கமத்தொழிற்சங்கங்கள், மீன்பிடி சங்கங்கள், நெசவு சாலைகள், விளையாட்டுச் சங்கங்கள், மாதர் சங்கங்கள், கலைக்குழுக்கள் போன்ற இன்னோரன்ன சமூக நிறுவனங்களில் பல தற்போது இல்லாது போய்விட்டன. அதே போன்று ஊர்களில் இருந்த கலை, இலக்கிய, கலாசார குழுக்கள் பலவும் இல்லாது போய்விட்டன. எமது வாழ்க்கையின் பல்தரப்பட்ட அம்சங்கள் பெருமளவுக்கு மாறிவிட்டன. வேறு சில விடயங்கள் இல்லாது போய்விட்டன. விவசாயம், மீன்பிடி, வணிகம் போன்ற பற்பல தொழில் முறைகள் நவீன இயந்திரங்களின் அறிமுகத்தால் பெருமளவுக்கு மாறிவிட்டன. மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதை நாம் விரும்பியோ விரும்பாமலோ ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். இவ்வாறான சூழ்நிலையில் எமது ஊர்களின் வரலாற்றை, குறிப்பாக இடப்பெயர்வுகளுக்கு முன்னர் இருந்த ஊரின் பல்தரப்பட்ட எமது பாரம்பரிய அடையாளங்களை சுவடுபடுத்துதல் அவசியமாகும். ஒரு சில ஊர்கள் தொடர்பில் நூல்கள் வெளிவந்துள்ளன. அவ்வாறான முன்னோடி முயற்சிகள் வரவேற்கத்தக்கவை, மற்றவர்களுக்கும் வழிகாட்டியாக இருப்பவை. எவ்வாறாயினும் இவற்றில் சில தமது ஊர்களின் பெருமைகளை பேசுபவையாகவே உள்ளன. பெருமைகள் பேசப்பட வேண்டியவைதான் என்றாலும் அவற்றுடன் எமது கலாசாரம், பண்பாடு, தனித்தன்மைகள், வரலாறு, அங்கு இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகள், முன்னோடி நிகழ்வுகள், பிரச்சனைகள், அழிவுகள் மற்றும் சவால்களை கையாண்ட முறைகள் போன்ற இன்னோரன்ன விடயங்களை கொண்டவையாக ஊர் வரலாறுகள் அமையதில் வேண்டும். எமது ஊருக்கு அண்மையில் ஒரு ஊர் உள்ளது. அது சிறியதொரு ஊர். அந்த ஊரில் இருந்தவர்கள் பெரும்பான்மையானவர்கள் வணிகர்கள். சிலர் மிக பெரும் வணிகர்கள். அந்த ஊர் 1960-80 காலப்பகுதியில் இலங்கையிலேயே தலா வருமான அடிப்படையில் செல்வந்த ஊராக, நகரங்கள் தவிர்த்து செல்வந்த ஊராக இருந்திருக்கலாம் என்பது ஒரு கணிப்பு. இன்று அந்த ஊர் எவ்வாறு இல்லை. அவ்வூரவர்கள் யாழ்ப்பாணம், கொழும்பு, புலம்பெயர் நாடுகள் என்று பற்பல இடங்களில் வாழ்கிறார்கள். அவ்வூரவர்கள் வீடுகளில் முன்னர் உதவியாளராக இருந்தவர்கள் தற்போது அங்கு பெருமளவிற்கு வாழ்கிறார்கள். அந்த ஊர் ஒரு காலத்தில் பெரும் பணக்கார ஊராக இருந்தது என்று சொன்னால் யாரும் நம்புவார்களா என்பது சந்தேகமே. இது போன்று வெவ்வேறு விடயங்களுக்கு பேர் போன பல ஊர்கள் இருந்தன, போதும் இருக்கின்றன. பல ஊர்கள் மக்களே இல்லாமல் காடு பற்றி போயிருக்கின்றன. உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் இருந்த இப்போதும் இருக்கும் ஊர்கள் நிலை இப்போது எப்படி உள்ளது என்பதே சரியாக தெரியாத நிலையில் உள்ளது. மிக விரைவாக இவற்றின் வரலாற்று சிறப்புகள் சுவடிப்படுத்தப்படுதல் வேண்டும். காலம் போக போக இவற்றின் வரலாறுகளை நன்கறிந்த முதியோர் இயற்கை எய்துவிடக்கூடும். ஒருவர் இறக்கும் போது ஒரு வரலாறு மறந்து விடுகிறது என்றதொரு பழமொழி உண்டு. அவர்களின் வாய் வழி அறிய வேண்டிய பல விடயங்களை அறிந்து கொள்ள முடியாது போய்விடும். ஊர்களின் வரலாறுகளை சுவடிப்படுத்துவது தொடர்பில் அறிஞர் பெருமக்கள் ஒன்றிணைந்து ஒரு வழிகாட்டியை உருவாக்கி உதவுதல் வேண்டும். அது இந்த வரலாற்று பணியை மிக விரைவாகவும் இலகுவாகவும் பயனுள்ள முறையிலும் மேற்கொள்ள பெரிதும் உதவுவதாக அமையும். அவ்வாறு எழுதப்படும் வரலாறுகள் நமது எதிர்கால சந்ததியினராலும் ஆய்வாளர்களாலும்
குறிப்பாக சர்வதேச ஆய்வாளர்களாலும் பயன்படுத்தக்கூடிய விதத்தில் தரத்தில் அமைதல் வேண்டும். நன்றி.